தூங்குற சிங்கத்தை தட்டி தாயல் பார்த்த நாங்களாமா யாரா நீ இருந்தாலும் எவனா நீ இருந்தாலும் நாங்க நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் 167 அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் 165 வந்து பேட்டை அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமே அடுத்த படம் என்னவா இருக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்த நிலையில் தலைவர் 166 ஏஆர் முருகதாஸ் கூட பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அஃபிஷியலாகவே அறிவிச்சாங்க. அது வந்து அனிருத் மியூசிக் பண்ண போகிறாரு, சந்தோஷ் சிவன் தான் வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படிலாம் சொல்லிட்டு போயிருந்த நிலையில் திடீர்னு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்னன்னா அவங்க பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து தலைவர் 167 166 வேற ஒரு ப்ராஜெக்ட், அது இன்னும் அஃபிஷியலாக அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. என்னப்பா அது மண்டே குழப்பிக்கிற மாதிரி இப்படிலாம் சொல்கிறாங்க. தலைவர் 165க்கு அப்புறம் 166 தானே வரணும், 167 என்ன சொல்கிறாங்க அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தலைவர் 167ஓட ஃபர்ஸ்ட் லுக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தலைவர் 166ஓட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இது ஒரு போலீஸ் ஸ்டோரி, ஸோ காக்கின்னு இருக்கும், இல்லை அலெக்ஸ் பாண்டியன் அப்படின்ட்டு இருக்கும், இல்லை 3 முகம் பார்ட் 2 அப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து கிரியேட் பண்ணி விட்டு லைக்காவை அட்டாக் பண்ணுறது, ஏஆர் முருகதாஸ் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது சரிப்பட்டு வராது, நம்மளே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை விட்டுற வேண்டியதான் லைக்கா முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ திடீர்னு வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இது மாதிரி நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு தலைவர் 167ஓட ஃபர்ஸ்ட் லுக் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே கரெக்டாக 8:30க்கு வந்து தலைவரோட 167ஓட ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு. எஸ், தர்பார் அண்ட் ஏஆர் முருகதாஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தப்பே வந்து ஜென்ரலாகவே ஒரு போலீஸ், அவர் வந்து ஒரு நாட்டி போலீஸாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியுது. மும்பையில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் வந்து இந்த படம் அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்க்குறப்பே தெரியுது. பின்னாடி வந்து கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு, அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மும்பை சிட்டி வந்து ரிவைஸில் வச்சிருக்காங்க, அதை திருப்பி பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ தலைவரோட லுக் வந்து செம சாமிங்காக இருக்குது. நம்ம எப்படி பேட்டையில் ஒரு விண்டேஜ் தலைவரை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலையும் இருக்காரு. அந்த விக்காக இருக்கட்டும், அந்த ஜாடியாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலர்ஸாக இருக்கட்டும், தலைவருக்குன்னே ஒரு மாசன் ஸ்டைல் இருக்குல்ல, அது வந்து அதில் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே நம்ம என்னென்னத்தெல்லாம் பார்த்தோம் அதோட ஒரு பிரேக் டவுன் மாதிரி தான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஒரு டாக் ஒன்று இருக்கு, அந்த டாக் வந்து அந்த போலீஸ் டாக், அதுக்கப்புறம் அந்த காஷன் அப்படிங்கிறது எழுதியிருக்கு, அதாவது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தர்பார் அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து ஒரு அரசன், முதலாளித்துவம் உள்ள ஒருத்தன் அப்படிங்கிறது தான் தர்பார் அப்படிங்கிற ஒரு மீனிங். மும்பையில் வந்து இது ரொம்பவே யூஸ் பண்ணப்படுது. நிறையா பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறையா பெரிய ஹோட்டல் வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து தர்பார் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் ஒரு போலீஸாக அங்கே ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே தெரியுது. அதே மாதிரி அந்த பேட்ச், அந்த போலீஸோட பேட்ச், நான் அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்னவா இருக்கும், இவர் என்னவா இருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு நார்மலான மும்பை ஐபிஎஸ் லோகோ தான் அது. மும்பையில் உள்ள ஒரு போலீஸுக்கான லோகோவே அந்த பேட்சில் உள்ளது தான். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒன்று கமிஷனராக இருக்கலாம், இல்லை டைரக்டர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் இருக்கலாம். ஸோ ரெண்டுக்குமே வந்து அந்த சேம் பேட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் அப்படியே கிறுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து தலைவரோட ஒரு மாஸ் டைலாக் இருக்கு, நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நீ நான் வந்து நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினச்சினா வந்து நான் நல்லவனா இருப்பேன், நான் கெட்டவனா இருக்கணும்னு நினச்சினா கெட்டவனா இருப்பேன், ஒஸ்டா இருக்கணும்னு நீ நினச்சினா நான் ஒஸ்டா இருப்பேன், நீ எப்படியோ அது மாதிரி தான் நானும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நீ என்கிட்ட என்ன பார்க்குறியோ அதை தான் நான் வந்துட்டு பிரதிபலிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வந்து மும்பையோட மேப்பை வந்து பின்னாடி அப்படி இது பண்ணி அதில் அங்கங்கே ரத்தக்கரை வேற தெரிக்க வச்சிருக்காங்க. ஸோ மும்பையில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர், ஒரு சாமியான ஒரு அடாவடி பணம் கூடிய ஒரு தலைவர் தான் வந்து அங்கே அந்த கேங்ஸ்டரை ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட டெக்னிக்கல் வைஸ் டீம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டிஓபி சந்தோஷ் சிவன் பண்ணுறாரு, மியூசிக் வந்து ஆல்ரெடி அனிருத் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஸ்ரீகர் பிரசாத் சார் தான் வந்து கட்ஸ் பண்ணுறாரு, ராமன் லக்ஷ்மன் வந்து ஸ்டன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சர்க்கார்லேயே அவங்களோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பேசப்பட்டது. ஸோ அப்படியே கண்டினியூஸாக வந்து இதில் வந்து அவங்க தான் ஸ்டன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நயன்தாரா மேம் வந்து இப்போ கமிட் ஆயிருக்காங்க, காஜல் அகர்வால் மேமும் கூடிய சீக்கிரம் கமிட் ஆவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வந்து அது வந்து அன்அஃபிஷியல் தான், மேபி ஆகலாம் இல்ல ஆகாம கூட இருக்கலாம். சோ இதுக்கப்புறம் இந்த போஸ்டர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் 2 கன் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸோட தொப்பி, நான் சொன்ன மாதிரி பேட்ச் இருக்கு. சோ இதெல்லாம் தாண்டி இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு அப்புறம் நயன்தாரா ஹீரோயினா தலைவர் கூட ஜாயின் பண்றாங்க. கடைசியா சந்திரமுகில ஹீரோயினா பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு சிவாஜில வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் வந்து பண்ணிட்டு போயிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் ஹீரோயினா ஃபுல்ஃபில்லா தர்பார்ல தான் வந்து ஜாயின் பண்றாங்க. அதே மாதிரி ஏஆர் முருகதாஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தலைவர் கூட ஜாயின் பண்றாரு. சோ லைக்கா ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு 2வது தடவை. அதே மாதிரி தலைவர் கூட வந்து லைக்கா வந்து 2வது தடவை பண்றாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நாளைக்கு வந்து அஃபிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா வந்து மும்பையில். ஸோ கண்டினியூஸாக வந்து இதோட ஷெட்யூல் போகுது. இடையில தலைவர் வந்து ஓட்டு மட்டும் போட்டுட்டு திருப்பி போயிட்டு ஷூட்டை வந்து கன்டினியூ பண்ண போறாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா வந்து 2020 பொங்கல் அப்படின்னு வந்து டாக்லைன் கொடுத்து தான் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீ என்னடா பிரேக் டவுன் பண்ற, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டியே, நாங்க இதெல்லாம் பார்த்தோமே அப்படின்னு நீங்க
ஏதாவது யோசிச்சிருந்தீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தலைவரோட நியூஸ் ஒன்று பார்த்துட்டோம்ல, நம்ம தளபதி 63யோட மாசான ஒரு அப்டேட் ஒன்று பார்க்கணும்ல. அதாவது தளபதி 63யோட இன்ட்ரோ சாங் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அதுக்கான வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் கமெண்ட் பாக்ஸில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.